ஐஸ்வர்யம் என்கிற பலனை கொடுக்க போகிறார். கனத்துக்குரிய ஒரு பலத்தை கொடுக்க போறார். அற்பமா இருந்தீங்கல்ல, அசட்டையா இருந்தீங்கல்ல, எள்ளி நகையாடப்பட்டீங்கல்ல, சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. இனி உனக்கு ஒரு கனம் வரும். உங்களை கனத்துக்குரிய பாத்திரமா மாத்துவாரு. உங்களை உயர்த்தக்கூடிய பாத்திரமா மாத்துவாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தல்ல, அந்த யோசேப்பு அப்படி உட்கார்ந்து இருந்தான். ஆனா யோசேப்பை கம்பியை விட்டு வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தார். அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தார். பாவத்தை ஜெயித்து அவனுக்கு, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்துக்காக ஓடின அவனுக்கு உலகம் கொடுத்தது சிறையிருப்பு. தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவோ உண்மையா இருந்தீங்க, எவ்வளவோ நேர்மையா இருந்தீங்க, எவ்வளவோ ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவோ உங்களை பாவத்துக்கு விலக்கி காத்து பரிசுத்தத்துக்குள்ள இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு பலனே இல்ல. நான் ஆண்டவரை உண்மையா தேடுறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவருக்காக பாவத்தை வெறுத்து பயந்து வாழ்ந்தேன், எனக்கு பலனே இல்லையே என்று சொல்லுகிற தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய கனத்துக்குரிய பலனை கொடுக்க போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை